அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே, மை துதிக்கிறோம். உயிர்த்தெழுந்த தேவனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களோடு கூட இருக்கிறவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம். பிரயோஜனமானவைகளை எங்களுக்கு போதித்து நாங்க நடக்க வேண்டிய வழிகள்ல எங்களை நடத்துகிற தேவனே, உடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லா பொல்லாப்புக்கும் எங்களை விலக்கி காத்து கொள்ளுங்க. இந்த நாளின் வேத தியானத்தை ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 17வது வசனம். அப்பொழுது அவன், உம்முடைய கண்களில் இப்பொழுதும் எனக்கு தயை கிடைத்ததானால் என்னோடே பேசுகிறவர் தேவரீர்தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். முந்தின பகுதியில கிதியோனோட ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகளை தியானிச்சோம். நீ போ, நான் உன்னை அனுப்புறேன், நீ தான் மீதியானியரிடத்துல இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்பாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்லும்போது, அதை நான் ரொம்ப எளிய குடும்பத்துல இருந்து வந்திருக்கேன், என் தகப்பன் வீட்டுல நான் தான் ரொம்ப சின்னவன் அப்படின்னு சொல்லும்போது, கர்த்தர் நான் உன் கூட இருந்து ஒரு மனுஷனை முறியடிக்கிற மாதிரி மீதியானியரை முறியடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னதுக்கு பதிலா கிதியோன் இப்ப சொல்றது, உம்முடைய கண்கள்ல எனக்கு தயவு கிடைச்சதுன்னா நீங்க தான் என் கூட பேசுறதா இருந்தா எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க. அந்த வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தைகள்ன்றத விசுவாசிக்கிறதுக்கு ஒரு அடையாளத்தை கேட்கிறான். நான் உம்மிடத்திற்கு என் காணிக்கையை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்கும் அளவும் இவ்விடம் விட்டு போகாதிருப்பீராக என்றான். அது என்ன அடையாளம் கேட்கிறான்னா, நான் போய் காணிக்கை கொண்டு வர்ற வரைக்கும் இங்கே இருங்க. அதற்கு அவர், நீ திரும்பி வரும் மட்டும் நான் இருப்பேன் என்றார். ஏன்னா இது தேவனுடைய திட்டம். அதை அவனுக்கு உறுதிப்படுத்தி காட்டணும், அவனுக்குள்ள ஒரு தைரியம் வரணும். கர்த்தர் தான் பேசின வார்த்தைன்றத அடையாளத்துக்காக நான் உன் கூட இருக்கிறேன், திரும்பி வர்ற வரைக்கும் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் பேசுறார். உடனே கிதியோன் உள்ளே போய் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியையும் ஒரு மரக்கால் மாவினாலே புளிப்பில்லாத அப்பங்களையும் ஆயத்தப்படுத்தி, வெள்ளாட்டுக்குட்டிய எடுத்துக்கிட்டா அப்பங்களை சுடுற ஆயத்தம் பண்ணி, இறைச்சியை ஒரு கூடையில் வைத்து ஆணத்தை ஒரு கிண்ணத்தில் வார்த்து, இறைச்சிய கூடையில வச்சுட்டு, ஆணம் அப்படின்றது குழம்பு அல்லது சூப்பு இந்த மாதிரி மேல ஊத்துறதுக்குரியது, அது ஒரு கிண்ணத்துல எடுத்துக்கிட்டான். அதை வெளியே கர்வாலி மரத்தின் கீழ் இருந்த அவரிடத்தில் கொண்டு வந்து வைத்தான். ஏன்னா ஏற்கனவே கர்வாலி மரத்துலதான் 11வது வசனத்துல நம்ம பார்த்தோம், அந்த மரத்துக்கு கீழே தான் இவங்க 2 பேர் பேசுறத நம்ம பார்த்தோம். கர்த்தர் கிதியோனோட பேசுற வார்த்தை அந்த இடத்துல அங்கேயே இருக்காரு. இவன் எல்லாம் ஆயத்தம் பண்ணி அதை கொண்டு போய் அவரிடத்தில் கொண்டு வந்து வைத்தான். அப்பொழுது தேவனுடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ இறைச்சியும் புளிப்பில்லாத அப்பங்களையும் எடுத்து அந்த கற்பாறையின் மேல் வைத்து ஆணத்தை ஊற்று என்றார். அவன் அப்படியே செய்தான். முதல்ல கொண்டு வந்து வச்ச உடனே அவர் சொல்றாரு, கற்பாறையில அதை வையே அப்படின்னு சொல்லி ஆணத்தை அது மேல ஊத்து அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தமது கையில் இருந்த கோலின் நுனியை நீட்டி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டார். அவர் கையில இருக்க கோலால அவன் கொண்டு வந்த காணிக்கையான அப்பத்தையும் இறைச்சியும் தொட்டார். அப்பொழுது அக்கினி கற்பாறையிலிருந்து எழும்பி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது. பாறையிலிருந்து அக்கினி அப்படியே அதை ஃபுல்லா பட்சித்து போட்டது. கர்த்தரின் தூதனோ வென்றால் அவன் கண்களுக்கு மறைந்து போனார். இது முடிஞ்ச உடனே
அப்படியே அவர் மறைந்து போயிட்டார். கர்த்தருடைய தூதனானவர் எங்கெல்லாம் வருதோ பழைய ஏற்பாட்டுல அதெல்லாம் இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். அப்பொழுது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே என்றான். இப்ப கிதியோன் பயந்து போய், ஐயோ நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமா பார்த்துட்டேனே அப்படின்னு சொல்றான். ஏன்னா யாத்ராகமம் 13வது அதிகாரம் 20வது வசனத்துல மோசே கிட்ட ஆண்டவர் பேசும்போது ஒரு மனுஷனும் என்ன முகமுகமா பார்க்க முடியாது, அப்படி பார்த்தா உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. ஏன்னா அவ்வளவு மகிமையான தேவன், அந்த மகிமைக்கு முன்பாக எந்த மனுஷனும் நிக்க முடியாது. அவ்வளவு பிரகாசமானவர், வல்லமை உடையவர். அதனால இவன் ஐயோ நான் முகமுகமா பார்த்துட்டேனே, அததான் அவன் சொல்றான். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்றார். உனக்கு சமாதானமா இரு, பயப்படாத, நீ சாக மாட்ட அப்படின்னு கர்த்தர் அவனோடு பேசுறார். அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். கர்த்தர் தன்னை சந்திச்ச இடத்துல உடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படியா ஒரு பலிபீடத்தை கிதியோன் கட்டுறான். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியா அந்த பலிபீடத்துக்கு யெகோவா ஷாலோம் அப்படின்னு பெயர் வைக்கிறான். அது யெகோவா ஷாலோம்னா கர்த்தருடைய சமாதானம் அர்த்தம். இந்நாள் வரைக்கும் அபியேஸ்ரியரின் ஊராகிய ஒப்புராவில் இருக்கிறது. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி, ஆண்டவருக்கு இப்ப அவன் பலி செலுத்திட்டான், பலிபீடம் கட்டி இருக்கான். கட்டின அன்னைக்கு ராத்திரியில, பலிபீடம் கட்டின அந்த ராத்திரியில ஆண்டவர் அவன் கூட பேசுறார். நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான 2ஆம் காளையை கொண்டு வந்து உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடங்களை தகர்த்து அதன் அருகே இருக்கிற தோப்புகளை வெட்டி போட்டு இந்த கற்பாறை உச்சியிலே பாங்கான ஒரு இடத்திலே உன் தேவனாய கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த 2ஆம் காளையை கொண்டு வந்து அதை நீ வெட்டி போட்ட தோப்பினுடைய கட்டை விறகுகளின் மேல் சர்வாங்க தகன பலியிடக் கடவா என்றார். ஆண்டவர் கிதியோன்ட்ட பேசுறாரு. தகப்பனுடைய காளைகள்ல ஒரு 7 வயதுடைய காளைய எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி தகப்பனுடைய பீடங்கள் எல்லாம் அகற்றணும். பாகால வணங்கக்கூடிய அவனுடைய தகப்பன் விக்கிரக தோப்புகள் வச்சிருந்தா பலிபீடம் கட்டியதுக்கா அதெல்லாம் அழிச்சிடணும். முதல்ல சுத்திகரிப்பு ஏற்படுது. அந்நிய தெய்வங்களுக்குரியதெல்லாம் அகற்றி விடு. அடுத்து அந்த கற்பாறையோட உச்சிக்கு போய் அங்க பலிபீடம் கட்டி இந்த காளைய அந்த தோப்புல இருந்து எடுத்துட்டு வந்த கட்டையில வச்சு பலி செலுத்தணும் அப்படின்னு ஆண்டவர் கிதியோன்ட்ட பேசுறார். இப்ப கிதியோன் கர்த்தருடைய வல்லமையை நம்பி ஆண்டவர் நான் தன்னோடு இருக்கிறாரு, தனக்கு உதவி செய்வாரு அப்படின்ற விசுவாசத்தோடு செயல்படணும். அதுக்கு அவனுக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு. அப்பொழுது கிதியோன் தன் வேலை ஆட்களில் 10 பேரை சேர்த்து தான் மட்டும் போல 10 பேரை கூட்டிட்டு போறான். கர்த்தர் தனக்கு சொன்னபடியே செய்தான். அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சான். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை செய்தான். முதல்ல சின்ன சின்ன காரியத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சாதான் ஆண்டவர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். கீழ்ப்படிதல ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாங்க. கீழ்ப்படுகிறவங்களை மட்டும்தான் கர்த்தர் பயன்படுத்த முடியும். இப்ப கிதியோன் கர்த்தர் சொன்னபடியே செய்தார். நம்மளும் கர்த்தர் என்ன சொல்றாங்களோ அதன்படி செய்தா கர்த்தர் நம்ம கூட இருந்து
எல்லா காரியத்தையும் அவர் வாய்க்க பண்ணுவார். அவன் தன் தகப்பன் குடும்பத்தாருக்கு, அந்த ஊர் மனுஷருக்கு பயப்பட்டபடியினால் அதை பகலிலே செய்யாமல் இரவிலே செய்தான். உள்ளுக்குள்ள பயம் இருந்துச்சு. சொந்தக்காரங்க, ஊர்க்காரங்க இவங்கெல்லாம் தெய்வமா வழிபடக்கூடிய பாகால், அதை அழிக்கும் போது எங்க எதிர்ப்பு வந்துருமோ அப்படின்னு பயந்ததுனால பகல்ல செஞ்சா எல்லாம் சீக்கிரம் கூடி வந்துருவாங்க. எல்லாம் தூங்குன பிறகு ராத்திரி நேரத்துல யாருக்கும் தெரியாம கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். அப்ப ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்ன்றதுல ரொம்ப கவனமா இருந்தா, மனுஷருக்கு பயப்படுறது கண்ணியை வருவிக்கும். ஆனா கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதனால இவன் கர்த்தரை கீழ்ப்படுகிறத பிரதானமா கொண்டு வந்தா, பயத்துக்கு இடம் கொடுக்கல, ராத்திரியில செயல்பட்டான். உள்ள பயம் இருந்தாலும் ராத்திரியில செய்து முடித்தான். அந்த ஊர் மனுஷர் காலமே எழுந்திருந்த போது, இதோ பாகாலின் பலிபீடங்கள் தகர்க்கப்பட்டதும் அதன் அருகே இருந்த தோப்பு வெட்டி போடப்பட்டதும் கட்டப்பட்டிருந்த பலிபீடத்தின் மேல் அந்த 2ஆம் காலை பலியிடப்பட்டு இருக்கவும் அவர்கள் கண்டு 3 காரியத்தை பார்க்கறாங்க. 1, பலிபீடம் என்ன செஞ்சிருக்கு? தகர்க்கப்பட்டிருக்கு. 2, விக்கிரக தோப்பெல்லாம் வெட்டப்பட்டுருச்சு. 3வது, புதுசா பலிபீடம் கட்டி அதுல காளைய பலியிட்டு இருக்காங்க. இந்த 3ஐயும் பார்த்தோன்னே ஒருவரை ஒருவர் நோக்கி, இந்த காரியத்தை செய்தவன் யார் என்றார்கள். யார் இதை செய்தது கேட்டு விசாரிக்கிற போது, யோவாசின் மகன் கிதியோன் இதை செய்தான் என்றார்கள். ஏன்னா 10 வேலையாட்களை அவன் கூட்டிட்டு போயிருக்கான். யாராச்சும் ஒருத்தர் என்ன செஞ்சிருப்பாங்க? மற்றவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அப்ப கேட்டு கேட்டு விசாரிக்கும் போது கிதியோன் தான் இதை செய்தது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்பொழுது ஊரார் யோவாசை நோக்கி, உன் மகனை வெளியே கொண்டு வா, அவன் பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருந்த தோப்பை வெட்டி போட்டான், அவன் சாக வேண்டும் என்றார்கள். ஊரார் எல்லாரும் கூடி வந்துட்டாங்க. உன் மகன் தான் இதெல்லாம் செஞ்சிருக்கான், தெய்வமா வழிபடக்கூடிய பாகாலோட பலிபீடத்தை தகர்த்து தோப்பெல்லாம் விக்கிரக தோப்பெல்லாம் வெட்டி போட்டா, அவன் சாகணும், தண்டனை கொடுக்கறதுக்கு ஆயத்தமா வந்துட்டாங்க. யோவாஸ் தனக்கு விரோதமாக நிற்கிற அனைவரையும் பார்த்து, நீங்களா பாகாலுக்காக வழக்காடுவீர்கள்? நீங்களா அதை ரட்சிப்பீர்கள்? அதற்காக வழக்காடுகிறவன் இன்று காலையிலே தானே சாக கடவன். அது தேவனானால் தன் பலிபீடத்தை தகர்த்ததின் நிமித்தம் அது தானே தனக்காக வழக்காடட்டும் என்றார். நீங்க எதுக்கு வழக்காடுறீங்க? அந்த தெய்வம்னா பாகாலே தனக்காக வழக்காடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு யோவாஸ் தன்னுடைய மகனுக்கு சாதகமா அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடும்படியா பேசுகிறத பார்க்கணும். தன் பலிபீடத்தை தகர்த்தது நிமித்தம் பாகால் அவனோடே வழக்காடட்டும் என்று சொல்லி அந்நாளிலே அவனுக்கு எருபகால் என்று பெயரிடப்பட்டது. இப்ப கிதியோனுக்கு ஒரு புதுசா பேரு வைக்கப்பட்டிருக்கு. எருபகால் அப்படின்ற பேரு கிதியோனுக்கு கொடுக்கப்பட்டது. மீதியானியரும் அமலேக்கரும் கிழக்கத்திய புத்திரர் யாவரும் ஏகமாய் கூடி ஆற்றை கடந்து இஸ்ரேல் பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கினார்கள். எதிரிகள் எல்லாம் இஸ்ரேல்ன்ற இடத்துல பாளையம் இறங்கி இருக்காங்க. மீதியானியர், அமலேக்கர், கிழக்கத்திய புத்திரர் எல்லாம் பாளையம் இறங்கி இருக்காங்க. அப்ப இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, கிதியோன் கேட்கிறாரு, பேசுனது நீங்க தான் அப்படின்றதுக்கு எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டணும். நான் கொண்டு வர்ற காணிக்கைய கொண்டு வர்ற வரைக்கும் நீங்க இங்கேயே இருக்கணும்னு சொன்ன உடனே ஆண்டவரும் அங்கே இருந்தாரு. அவன் போய் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் புளிப்பில்லாத அப்பங்களை ஆயத்தப்படுத்தி ஒரு ஆணத்தை கிண்ணத்துல ஊத்தி கொண்டு வந்தான். கருவாலி மரத்துக்கு கீழே இருக்கிற
கர்த்தரிடத்துல கொண்டு வந்தான். அப்ப ஆண்டவர் வந்து கற்பாறை மேல வச்சு ஆணத்தை அது மேல ஊத்துன்னு சொன்ன உடனே தன் கையில இருந்த கோலை நீட்டின உடனே அந்த பாறையில இருந்து அக்கினி எழும்பி அந்த இறைச்சியையும் அப்பத்தையும் பட்சித்தது. கர்த்தருடைய தூதனானவரோ மறைந்து போயிட்டாரு. உடனே இவன் பயந்தான். ஐயோ, நான் தேவனை முகமுகமா பார்த்துட்டேனே அப்படின்னு பயப்படுறப்ப, பயப்படாத, நீ சாக மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் கிதியோனோட பேசுறாரு. அங்க கிதியோன் ஒரு பலிபீடம் கட்டி அதுக்கு யெகோவா ஷாலோம் அப்படின்னு பேர் வச்சான். அன்னைக்கு ராத்திரியில ஆண்டவர் வந்து கிதியோன்ட்ட பேசுறாரு, என்ன செய்யணும்னு சொல்றாரு. தகப்பன் கட்டின பாகாலோட பலிபீடங்கள் எல்லாம் தகர்த்து போடணும், விக்கிரக தோப்பெல்லாம் வெட்டி போடணும். அங்க ஒரு பலிபீடம், உச்சியில ஒரு பலிபீடம் கட்டி 7 வயதான காளைய, அங்க 2ஆம் காளைய அங்க பலி செலுத்தணும். ஆண்டவர் பேசுறாரு. கிதியோனுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. ஊர் ஜனங்களை குறிச்சும் சொந்தக்காரங்களை குறிச்சும் பயமா இருந்ததுனால பகல் நேரத்துல செய்யாம இரவு நேரத்துல தன்னோடு 10 பேரை கூட்டிட்டு போய் ஆண்டவர் சொன்னபடியே செய்து முடித்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்ப காலையில எந்திரிச்ச உடனே ஜனங்கள் எல்லாம் இத பார்த்து நேரா அவங்க அப்பாட்ட வந்து, உன் மகன் தான் வந்து அவங்க விசாரிச்சு அறிந்து கொண்டாங்க, கிதியோன் தான் இத செய்ததுன்னு அவன்கிட்ட வந்து கேக்குறாங்க. கேட்கும்போது அவங்க அப்பா சொல்றாரு, நீங்க ஏன் வழக்காடுறீங்க? அது தெய்வம்னா அதுவே தனக்கு எதிரா செயல்பட்டவங்களை அழித்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறான். அந்த நாள்ல கிதியோனுக்கு பேரு எருபாகால் அப்படின்னு சொல்லிட்டு பெயரிடப்பட்டது. எதிரிகள் எல்லாம் இஸ்ரேல்ன்ற இடத்துல பாளையம் இறங்கி இருந்தாங்க அப்படின்றத இந்த நாள்ல தியானிச்சோம். கிதியோனுடைய கீழ்ப்படிதல் நமக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கு. நம்மளும் கர்த்தர் சொல்ற எல்லா வார்த்தைக்கும் கீழ்ப்படியணும். ஆண்டவரை விசுவாசிக்கணும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், அவருடைய பலத்தை நம்ம சார்ந்து கொள்ளணும். இப்ப நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க தியானித்த இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் கூட நீங்க சொல்ற வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிய உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய நிறைய நேரங்கள்ல உங்களுடைய வார்த்தைக்கு நாங்க கீழ்ப்படியல, அதெல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு தயவாய் மன்னித்து, ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் உங்களுடைய வார்த்தையை கனம் பண்ணி கீழ்ப்படிய கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலும் நாங்க உண்மை சார்ந்து கொள்ளணும், எங்க சுய புத்தியின் மேல் சாரக்கூடாதுப்பா. உங்க பலத்தை, உங்க ஞானத்தை, உங்க கிருபையை சார்ந்து வாழ கிருபை செய்யுங்க. இந்த நாள் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிறவங்களை உங்க பலத்தால் இடைக்கட்டுங்க. அவங்களுடைய வார்த்தைகளை ஆசீர்வதிங்க. வார்த்தைகளை உறுதிப்படுத்தும்படியாய் அற்புத அடையாளங்கள் நடைபெறட்டும். அநேகர் இந்த நாள்ல உம்மை ஏற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. நாங்களும் உம்முடைய ராஜ்ய பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய கிருபை தந்து வழி நடத்துங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.